श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीताध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे ஜெகத்குரும். அடுத்தது 18வது அத்தியாயத்தில் 67வது ஸ்லோகம். இதம் தே ந தபஸ்காய ந பக்தாய கதாச்சன ந ச சுஸ்ரூஷவே வாச்யம் ந ச மாம் யோப்யசூயதி. இதம் தே ந தபஸ்காய ந பக்தாய கதாச்சன ந ச சுஸ்ரூஷவே வாச்யம் ந ச மாம் யோப்யசூயதி. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லித்தரார். சென்ற ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்? எல்லா தர்மங்களையும் எதை செய்ய முடியலையோ அது எல்லாத்தையும் விட்டுட்டு என்னையே சரணமடை, உனக்கு அதுலேருந்து நான் வருத்தப்படாதே, என்ன பண்ணுறேன், மோக்ஷ இஷ்யாமி மா சுச்சா, கவலைப்படாதே, வருந்தாதே, மோக்ஷத்தை அளிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னு கேட்டால், எதையெல்லாம் தியாகம் பண்ணுறோமோ அதையும் தியாகம் பண்ணு அப்படின்னு நம்ம அதில் புரிஞ்சுட்டோம். இதில் என்ன இருக்குது? கிருஷ்ணர் சொல்லி கொடுக்குறார். ஸ்ரீகிருஷ்ணர் சொன்னதை, இந்த தர்மத்தெல்லாம் எப்படி செய்யணும், அதை எப்படி செய்யணும், இது சாத்விகமான மனசு, சாத்விகமான எண்ண ஓட்டங்கள், சாத்விகமான செயல்கள், இதெல்லாம் இதில் ராஜசம் சேர்ந்துருக்கு, அதில் தாமசம் சேர்ந்துருக்குன்னு வரிசையாக சொன்னால், என்ன கிருஷ்ணா இதெல்லாம் விட்டுட்டு சண்டையை போட்டுட்டு சண்டையோட கூட இதெல்லாம் யோசிக்கணும்னு சொன்னால் இது வேறு சண்டை நிற்கிறது, என்ன பண்ணுறது, எதை முதல்ல செய்கிறது, என்ன இப்படி கடைசியில் இப்படி ஒரு எனக்கு எல்லாம் தெரியாத பொழுது மக்கா இருக்குச்சே, ஓ சரிதான், ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் விஷயம் நீ சொல்லிக் கொடுக்க தெரிஞ்சுடுது, ஆனால் எதை முதல்ல செய்யறதுன்னு தெரியலையே, எப்படி நான் செய்ய ஆரம்பிப்பேன் அப்படின்னு அர்ஜுனனுக்கு இன்னும் கொஞ்சம் விஷயத்தை தெரிஞ்சின பிறகு இன்னும் கொஞ்சம் டவுட் வருது. அப்போ உடனே பெருமாள் என்ன சொல்கிறார்? மா சுச்சஹா, வருத்தப்படாதே, என்ன செய்ய சொல்கிறேன், உனக்கு இதில் என்னெல்லாம் இருக்குதோ என்ன, சர்வதர்மான் பரித்தேஜ, உனக்குன்னு விதிக்கப்பட்ட தர்மங்கள் என்னவோ அதெல்லாம் எதை செய்ய முடியலையோ அதை என்ன பண்ணு, கொஞ்சம் விட்டுட்டா கூட அதற்கெல்லாம் நான் செய்யறதுக்கு வழிவகுத்து தரேன். நீ அதுலேருந்து என்ன பண்ணுற, சர்வபாயபியா, இந்த வேலையெல்லாம் செய்தால் இதெல்லாம் பாவம் வரும்னு சொல்கிறியே, அதுலேருந்தும் உன்னை விடுவித்து உனக்கு மோட்சம் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இதில் இங்கே என்ன உதாரணம் பார்த்துக்கணும்னு கேட்டால், இப்போ நம்ம எல்லாரும் ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு நீச்சல் அடிக்க போகிறோம், ஒரு பரிசலில் போய் பார்க்குறோம், வேகமாக ஜலம் போகிறது, அந்த ஜலத்தில் தாண்டி போகிறதுக்கு ஒரு பரிசல் போல் அந்த தாழக்கொடைன்னு ஒன்று இருக்கும், அதில் போட்டு உக்காந்துட்டா அந்த கொம்பால் தள்ளிக்கிண்டே போனால் அந்த தண்ணியில் தாண்டி வந்துடலாம். இவ்வளோ தூரம் தாண்டியாச்சு, வாழ்க்கைன்ற இந்த தப்பக்கட்டையை வச்சுட்டு இதில் இவ்வளோ தூரம் வந்தாச்சு. இனிமேல் இதுபோல் இடைஞ்சலோ ஜலமோ அதிகம் முட்டிங்கால் ஜலமோ கழுத்து முட்டை ஜலமோ எங்கேயுமே இருக்க போகிறதில்ல. அப்படின்னா இன்னும் கூட அந்த தெப்பக்கட்டியை தூக்கிண்டே போயின்னு இருக்கணுமா என்ன, அதை இங்கேயே விட்டுடலாம். எந்த இடத்துல கரை ஏறினமோ அந்த இடத்துலையே அதை விட்டுட்டு அதை கடந்து சென்ற பின் அதை தூக்கி போக வேண்டிய அவசியமே இல்லாதவாறு, அதனால் அதை தூக்கி போட்டுடலாம். அதே மாதிரி எந்த விதமாக நிறைய தர்மம் செய்யணும், பாபத்திலேருந்து பாப விருத்தியிலேருந்து நம்மளை விடுவித்துக்கணும்னு சொன்னால் நிறைய தர்மத்தை செய்யணும். அந்த தர்மம்லாம் செய்த பிறகு அந்த பாவம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறது அப்படின்னு சொன்னால், இந்த எல்லா தர்மங்களுக்கும் எல்லையாக இருக்கிறது யார்? ஸ்ரீமன் நாராயணன், ஸ்ரீகிருஷ்ணன். அப்போ என்ன செய்யணும், அந்த பகவானையே சரணமடைதல் வேண்டும். அதுவே பரம தர்மம், தர்மத்துக்கெல்லாம் சிறப்பான தர்மம் அதுதான் அப்படின்னு இந்த 67வது ஸ்லோகத்தில் இந்த சாஸ்திரம் இது வரைக்கும் சொல்லி கொடுத்தனே, இதம் தே ந தபஸ்காய ந அதபஸ்காய வாஷ்யம் அப்படின்னு என்ன உனக்கு எடுத்து சொல்லப்பட்டது? ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு என்னெல்லாம் எடுத்து சொன்னார் அப்படின்னு கேட்டால், தத்தம் கரும வடிவான தவம் செய்யாதவர்க்கு இதை சொல்லப்படாது. இதாவது அவனுடைய ஜென்மாவுக்கு ஏற்ப கர்மாவை செய்யணும். இது ப்ரீ ஆர்டைன்டு போல, பிராமணனுக்கு ஏற்புடைய கர்மாக்களை செய்ய வேண்டும். க்ஷத்திரியன் என்ன சொன்னால், க்ஷத்திரியனுக்கு உள்ள கர்மாவை விடாது செய்ய வேண்டும். அவன் பாக்கி கர்மாவெல்லாம் செய்யலாம்,
ஆனால் அவன் என்ன பண்ணக்கூடாது, க்ஷத்ரிய தர்மம்னு ஒன்று இருக்கே அதை விடக்கூடாது. அதாவது என்ன, தன்னுடைய ஜனங்களே பரிபாலனம் பண்ணணும், தன்னுடைய ஜனங்களுக்கு தேவையான உதவிகளை மாறாது செய்ய வேண்டும், அதில் எந்த விதமான குறைபாடும் இருக்கக்கூடாது. அதற்கு குறைபாடு என்றால் அதை தானே பொறுப்பேற்க வேண்டும். அதுபோல் க்ஷத்ரிய தர்மம் இருக்குது. பிராமணன் என்ன சொன்னால் எல்லாருக்கும் நல்லது சொல்லித்தரணும். முதல்ல அவன் நன்னா படிச்சுக்கணும், தனக்கு கீழே வரவாளுக்கு தான் படிப்பித்ததை எல்லாம் படிப்பித்து சொல்லி கொடுக்கணும். அப்புறம் எல்லாருக்கும் யாக யஜ்ஞங்கள் பண்ணி கொடுக்கணும், தானம் வழங்கணும். தானம் வழங்கணும்னா கூடவே அவன் திருப்பி தானத்தை வாங்கிறதுக்கும் அவனுக்கு தான் அருகதை உண்டு பிராமணனுக்கு. அதே மாதிரி இந்த தானம் வழங்குவது, யாக யஜ்ஞங்கள் செய்வது அதெல்லாம் க்ஷத்திரியனுக்கு கூட உண்டு தான். ஆனால் அது அவனுடைய பிராமணனோட துணையை நின்று அவள் அதை பண்ணிக்கணும். அதனால் ந அதபஸ்காய வாஷ்யம் தத்தம் கர்ம வடிவான தவம் செய்யாதவர்க்கு அவனுடைய இந்த தேகவசான காலத்தில் இருக்க எல்லா விதமான கர்மங்களையும் பற்றில்லாமல் செய்ய வேண்டும். அதை தான் இந்த அத்தியாயத்தில் 1வது ஸ்லோகத்தில் பெருமாள் ஒன்றா சொல்லிட்டு வர்றார். என்ன, சாத்விக தர்மம், சாத்விகமான எண்ண ஓட்டங்கள், அப்புறம் ராஜசமான குணம், ரஜோகுணம், தமோ குணம்னு வரிசையாக சொல்லிகிட்டே வர்றார். அதை அவர்களுக்கு இதை சொல்லக்கூடாது. அப்புறம் ந அபக்தாய கதாச்சன, பக்தி இல்லாதவர்களுக்கும் இதை ஒருபோதும் சொல்லக்கூடாது. ந ச அஸ்ரூஷவே சுஸ்ரூஷவே அப்படின்னு சொன்னால் பணிவிடை செய்யாதவர்களுக்கும் இதை சொல்லுவதை தவிர்க்க வேண்டும். அப்புறம் மேலும் மாம் ஸ்ரீகிருஷ்ணரை எவன் அபியசூயதி இகழ்கின்றானோ அவனுக்கும் இந்த கருத்துக்களை என்ன நம்ம சொல்லுவதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தில் இத்தனை விஷயம் சொல்லி கொடுத்துட்டார். 66 ஸ்லோகம் வரைக்கும் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டார். அது இன்னும் யாருக்கு, அதெல்லாம் அர்ஜுனனுக்கு தான் சொல்லி கொடுத்தார். அர்ஜுனனுக்கும் பெருமாளுக்கு மட்டும்தான் ஏகாந்தமாக இது காதலை கேட்டுது, அவள் சொல்லிண்டா. ஆனால் இதை என்ன திவ்யம் ததாமி தே சக்ஷுஹு அப்படின்னு சொல்லி அர்ஜுனனுக்கே சிலதெல்லாம் முக்கியமாக காட்டினது போல வியாசருக்கு நன்னா தெரிஞ்சுது. வியாசர் என்ன பண்ணார், அவருக்கு தெரியப்பட்ட வாழ்க்கெல்லாம் சில பேருக்கு காட்டி கொடுத்தார். சஞ்சயனுக்கு திவ்யம் ததாமி தே சக்ஷுஹுன்னு வியாசரே கொடுத்தார் குரு என்ற முறையில். அப்புறம் யாருக்கெல்லாம் இதை தெரிஞ்சினாலோ அவளாம் அது அப்படியே இருக்கணும். இது வரைக்கும் கேட்டாச்சு, அர்ஜுனனை ஒரு விதமாக கன்வின்ஸ் பண்ணியாச்சு, நான் இப்போ சண்டையே போடுறேன், என்னோட கர்மாவை விடாத செய்கிறேன் அப்படின்னு அவன் ஒத்துண்ட பிறகு எதை முதல்ல செய்கிறது கிருஷ்ணா, ரொம்ப அப்படியே குழப்பமாக இருக்குது, திருப்பியும் பாரு எதை செய்யலாம், வேண்டாம் விடாமல் இருக்கணும்னு தெரியலையே அப்படின்னு கேட்டவுடனே தான் பெருமாள் என்ன சொன்னார், மா சுச்ச வருத்தப்படாத, எதை நீ செய்ய முடியுமோ செய்யி, அது எல்லாத்துலேயும் எதெல்லாம் இடைஞ்சல் வருதோ அதுலேருந்து மோட்சம் விடுவிக்கிறேன், உன்னை விடுவித்து தருகிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் இந்த ஸ்லோகத்தில் இந்த சாஸ்திரம் இருக்கே, இந்த மாதிரி கர்மத்தை அனுசரித்து கர்மா என்ன சொல்கிறதோ, என்ன ஜென்மாக்கு ஏற்ப கர்மான்னு சொன்னால் அந்த அனுசாரேன இருக்கிற புத்தியை, கர்மானுசாரேன இருக்கிற வாழ்க்கை முறையை என்ன பண்ணணும், மாத்தாத செய்யணும். அப்படி செய்யாத, அது ஒரு தவம் போல செய்யணும் அப்படின்னு சொன்னால் அது மாதிரி செய்யாதவர்களுக்கு இந்த சாஸ்திரத்தின் உட்கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடாது, சொல்லுவதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அதே மாதிரி பெருமாண்ட மகா விஸ்வாசம் வளர்த்துக்காதவனுக்கும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னால் அவர்களுக்கும் இதை சொல்லுவதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அப்புறம் பெரியவர்களுக்கு பணிவிடை செய்யாதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் இந்த விஷயங்களை பெருமாள் இப்படியெல்லாம் சிரமப்பட்டார் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு. ஆனால் பெருமாளுக்கு இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒன்றும் கஷ்டமே இல்லை. அவர் யாரையும் ஆட்டி படைக்கலாம் இல்லை. எந்தெந்த ஜீவன் எந்த சரீரத்தில் இருக்கோ அதுக்கு ஏற்ப, அது கர்மானுசாரேன தான் அந்த சரீரம் கிடச்சிருக்கு. அகஸ்மாத்தாக ஒரு பெண் சரீரத்தில் இருக்குது, அகஸ்மாத்தாக தான் ஒரு ஆண் சரீரமும் கிடச்சிருக்கு. அதுபோல தான் ஒரு சிங்கமாக இருக்கிறதும் புலியாக இருக்கிறதும் இதர பசு பக்ஷி அவள்லாம் அந்த மாதிரி ஒரு சரீரம் கிடைக்கிறதுக்கு கூட காரணம் அகஸ்மாத்தாக கிடச்சது தான். அவன் செய்த கர்மாவை மட்டுமே தொலைக்கணும் அப்படின்னா அதற்கேற்ப அவனுக்கு ஒரு சரீரம் இந்த பரபிரம்மத்திலேருந்து கிடச்சிருக்கு. அந்த பரபிரம்மன்றது யார், ஸ்ரீகிருஷ்ணன் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்றதுனால என்ன செய்யணும், இதை யாருக்கும் இதில் விருப்பமில்லாதவனுக்கு எடுத்து சொல்வதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் தெளிவாக சொல்லி கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் இன்னும் என்ன சொல்லித்தரார் அப்படின்றத நம்ம ஆவலோடு எதிர்பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.